தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி உறுதியளித்த அனுர அரசின் அமைச்சர். இது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வாரம் கிண்டலடிக்கும் ரோஹித அபேகுணவர்தன. அரசாங்கம் மீதான தமிழ் மக்களின் நம்பிக்கை வழங்கப்பட்ட உறுதிமொழி. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி நாங்கள் அப்படி கூறவே இல்லை, கைவிரித்தது அரசாங்கம். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. தாஜிதின் பட்டியலில் அனுரவை சேர்த்திருக்க வேண்டும். சர்வதேசம் தலையிட தேவையில்லை, அடம்பிடிக்கும் அமைச்சர் நலிந்த ஜேதிச. அரசியல் மயப்படுத்தப்பட்ட தாஜிதின் கொலை குற்றம் சுமத்தும் மொட்டு தரப்பினர். யாழில் சேதமாக்கப்பட்ட அணியாவளுக்கு தூவி ஜனநாயக போராளிகள் கட்சி கண்டனம். சிஐடி விசாரணையில் பல்டி அடித்தார் பிமல், காவல்துறை தீவிர விசாரணை. கண்கள் தோண்டி விற்கப்பட்ட இளைஞர்களுக்கும் அனுரவுக்கும் தொடர்பு, உறைய வைக்கும் உண்மைகள். தொடர்பென விரிவான செய்திகள். தையிட்டி திஸ்ஸவிகார பிரச்சினைக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் சிறந்த தீர்வு முன்வைக்கப்படும் என சபை முதல்வரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பில் நீரியமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அறிக்கை ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் குறிப்பிடுவதைப் போல இந்த விடயத்துக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தால் அது மத மோதல்களை ஏற்படுத்தும். யாழ் தையிட்டி திஸ்ஸவிகாரைக்குரிய சிறந்த தீர்வு ஓரிரு வாரங்களில் முன்வைக்கப்படும். எமக்கு எதிராக பேசும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வினை பெற்றுக் கொடுத்து வருகிறோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்தின நாடாளுமன்ற குழுவில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி குறிப்பிட்டதாக வெளியான செய்தியின் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்தார். அத்துடன் மதுபான வாரம், வட்டலந்த வாரம் போன்று இந்த வாரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வாரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தது அரசாங்கம் பதவிக்காலத்தில் ஒரு வருடத்தை நிறைவு செய்துள்ளது. ஆனால் வழங்கிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் நிச்சயம் மாற்றம் வரும் என்று தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். அந்த நம்பிக்கைக்கு ஒருபொழுதும் துரோகம் இழைக்க மாட்டோம் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டில் கடந்த 76 வருட கால அரசியல் மேட்டுக்குடிகள் தனவந்தர்களுக்கு மட்டும் சொந்தமாக இருந்தது. இவர்களின் தாளத்துக்கேற்ப அரசியல்வாதிகள் ஆட்டம் போட்டனர். இந்நிலையை நாம் மாற்றியமைத்துள்ளோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். உயர்மட்ட குழுவில் விவாதிக்கப்படாத ஒரு செய்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களுக்கு தவறான அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் பொது பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தவறான செய்திகளை பரப்புவோர் மற்றும் செய்திகளை வழங்கியவர்கள் மீது சட்டம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவை பற்றி பேசவே இல்லை, எந்த நாட்டையும் குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் மிகவும் தவறான மற்றும் பாரதூரமான செய்தியை உருவாக்குகிறார். இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். எனவே இது தொடர்பில் எடுக்கக்கூடிய அதிகபட்ச சட்ட நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை தொடர்பில் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் பிற சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணை ஒத்திவைத்து மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குறித்த வழக்கு மறுபரிசீலனைக்காக டிசம்பர் 17ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டுள்ளது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அழைக்கப்பட்ட போது இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த வழக்குடன் தொடர்புடைய தேசபந்து தென்னக்கோன் மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பசில் தாஜிதின் பிரகீத் எக்னெலிகூட பட்டியலில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சேர்த்திருக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் தெரிவித்தார். அவருடைய இந்த கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மொட்டு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் தற்போது பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. பாதாள உலக குழுக்களுக்கும் நாட்டில் மர்மமான முறையில் இடம்பெற்ற முக்கிய கொலை சம்பவங்களுக்கும் தொடர்புகள் உள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது. இவற்றின் பின்னணியில் ராஜபக்ஷ தரப்புக்கு தொடர்பு உள்ளமை வெளிப்படுத்தப்பட்டு வரும் ஒரு சில உண்மைகளின் அடிப்படையில் தெரிய வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் முன்னின்று செயற்படும் முக்கிய ஆதரவாளர் ஒருவர் ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்தொன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜெனீவா விவகாரத்தை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்யப் போவதில்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையும் அங்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களும் அரசியல் இருப்புக்காக கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. அவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபடப் போவதில்லை. அதுபோல் அத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு எவரையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார். ரக்பி வீரர் வசீம் தாஜிதீன் கொலை விவகாரம் அரசியல் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் தேர்தல்கள் நடத்தப்படும் காலங்களில் அதற்கு ஏற்றால் போர் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தாஜிதீன் கொலை விடயம் வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக நாமல் சுட்டிக்காட்டினார். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கூட இந்த விடயம் தொடர்பில் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. தாஜிதீன் கொலை தொடர்பில் உண்மையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா அல்லது அரசியல் நோக்கத்துக்காக இந்த விடயம் வெளிப்படுத்தப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விடயத்தில் குறிப்பிட்ட ஒரு தரப்பினரை மட்டும் குறிவைத்து பொய்ச்சாட்சியங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. எனவே வசீம் தாஜிதீன் கொலை விவகாரத்தை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தாமல் பக்கச்சார்பின்றிய விதத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் மீது இருக்கின்ற தமது வன்மத்தை கட்டவிழ்த்துவிடும் நோக்கில் செம்மணியில் அமைந்துள்ள அணையா வழக்கு நினைவு தூவி உடைக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 8ஆம் தேதி அணையா வழக்கு தூவி விசமிகளால் அடித்து நொறுக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று அணையா வழக்கு தூவி புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. தமிழ் தேசிய இருப்பை கருதியும் தமிழர் கடந்து வந்த வேதனைகள், அடக்குமுறை மற்றும் படுகொலை என்பவற்றை சந்ததிகளுக்கு கடத்தும் நோக்கத்துடனும் இந்த நினைவு தூவி நிறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக செம்மணியில் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்ட அணையா விளக்கு தூவி அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்துக்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ இளையோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜூன் மாதம் 23, 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் அணையா விளக்கு ஏற்றும் சிறுதூவி அமைக்கப்பட்டு அதில் தீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெலியத்த சனா என்று அழைக்கப்பட்ட புவக் தண்டாவை சனாவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான பிமல் வீரவன்ச ஒருபோதும் பார்த்ததில்லை என்றும் அவரை ஜேவிபியின் தீவிர உறுப்பினராக ஒருபோதும் அடையாளம் காணவில்லை என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான பிமல் வீரவன்ச தங்காலை பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையானமை தொடர்பில் காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள பெலியத்த சனா அல்லது புவக் தண்டாவை சனா என்ற நபர்கள் தொடர்பில் பிமல் வீரவன்ச அளித்த வாக்குமூலம் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையின் காரணமாக அவரிடம் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி குறித்த பிரிவினரால் விசாரிக்கப்பட்ட போது பிமல் வீரவன்ச இவ்வாறு பதிலளித்ததாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜேவிபி இளைஞர்களின் புரட்சி கால பகுதியிலும் தமிழீழ விடுதலை புலிகளுடனான ஸ்ரீலங்கா இராணுவத்தின் போர்க்காலத்தின் போதும் பல்வேறுபட்ட மனதை உறைய வைக்கும் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. அதில் இலங்கையின் வீதியோரங்களில் பிணங்கள் டயர்களில் கடத்தப்பட்டு எரிந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை குறிப்பிடலாம். இது ஒரு இடத்தில் தான் என்று கூறுவதற்கு இல்லை. பல்வேறு தெருக்களில், சந்திகளில், பாலங்களில் என மக்கள் காணும் இடங்களில் எல்லாம் நாளாந்தம் இது சாதாரணமாக இடம்பெற்று வந்தது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் சிறப்பு பிரிவான கொலகொட்டியா என்று அழைக்கப்படுகின்ற SF பிரிவு மற்றும் CSU என்று அழைக்கப்படும் பிரிவுகளால் வெள்ளைவான்களில் கடத்தப்பட்ட இளைஞர்கள் கடுமையான சித்திரவதைக்கு பின்னர் எரியூட்டப்பட்டு வந்ததாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. இதன்போது ஒருவித பயபீதியை மக்கள் மத்தியில் உருவாக்கும் நோக்கத்துடன் இவ்வாறு பிணங்களை பகிரங்கமாக எரியூட்டும் உளவியல் முறையை அரச படைகள் கையாண்டதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டு வந்தது. எனினும் இந்த நடவடிக்கைக்கு பின்னணியில் இருந்து அதிர்ச்சியூட்டும் பெரும் ரகசியத்தை ஜப்பானிய புலனாய்வு செய்தியாளர் ஒருவர் ஆதாரங்களோடு வெளிக்கொண்டு வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.